காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா. அது என்ன அந்த ஒரு சிம்பிள்? ஹலோ, இன்னைக்கு மட்டும் இந்த சிம்பிள் தான் ஸ்பெஷல் தெரியும்ல. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு வந்து பொங்கல்னாலே எல்லா நாளும் பிடிக்கும். அந்த 4 நாளும் அதுல மாட்டு பொங்கல் மட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா பிடிக்கும். செம்ம ஃபன், செம்ம ஜாலி. சான்ஸ் என்ன காரணம் அதுக்கு? ஏன்னா அந்த மாட்டோட கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க, அப்புறம் அந்த மணி எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க, அவர் ஃபுல்லா வாஷ் பண்றாங்க. நம்ம எல்லாரோட அவர் தானே அழகா இருப்பாரு இன்னைக்கு. ஜி, நீங்க ரொம்ப வந்து குறும்புத்தனமாவே அப்ரோச் பண்ணிருக்கீங்க. ஹலோ, எனக்கு கண்ணுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். சரியா? சோ அது கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகால வச்சிருப்பாங்க. அழகோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா அழகாயிரும். சோ எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அவங்க நம்ம க்ளோரிஃபை பண்ற மாதிரியான ஒரு நாள். கிரேட். ஒரு நல்ல விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து நீங்க வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த பொங்கல் திருநாள் 4 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் பாத்தீங்கன்னா வந்து உழவர்களுக்கானது அப்படின்னு மட்டும் இல்லாம இயற்கை சம்பந்தமான ஒரு விஷயம். எந்த மதமும் சார்ந்த ஒரு பண்டிகை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம சமூகம் சார்ந்தது, நம்ம சமூகம் சார்ந்தது, நம்ம பண்பாடு கல்ச்சர் சார்ந்தது அப்படின்னு நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கலாம். இதுல வந்து ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்காகவும் ஒரு பண்டிகை நாங்க வந்து கொண்டாடுறோம் அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். we are நன்றி உள்ளவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா, பாசமானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் நம்மளோட ஏன்ஷியன் பீப்புள்லாம் அதெல்லாம் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம வந்து அழியாம தொடர்ந்துட்டு இருக்கோம். இனிமேலும் அழியாம பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக அதுக்கப்புறம் நம்ம ஷோல வந்து ஒரு கெஸ்ட் வந்து பேச போறாரு. பட் என்னதான் பண்டிகையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் வந்து முத்திரையை மறக்காதீங்கப்பா. உடலும் முழுவதும் பகுதியில பார்க்கலாம். வணக்கம். விரல்களே மருத்துவர் எனும் நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதிரை சுரப்பி சீர் முதிரை. நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தையும் தூண்டக்கூடிய ஒரு முதிரை. இந்த முதிரை வந்து 18 வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் நோய் இல்லாமல் செய்ய வேண்டாம். 18 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் வந்து தேவைக்கேற்ப இந்த முதிரையை பயன்படுத்தலாம். முதிரையின் பெயர் சுரப்பி சீர் முதிரை. அதாவது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்திற்கும் ஒரே முதிரை. இந்த முதிரை செய்வதன் மூலமாக நம்மளுடைய தலை முதல் மூலாதாரம் வரை இருக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகளுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்காக தினந்தோறும் செய்து வர வேண்டாம். ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த முதிரை செய்தால் போதும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் இந்த முதிரை தாராளமாக செய்யலாம். ஏன்னா அது வந்து நீரிழிவு என்ற இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு முதிரை. நம்மளுடைய பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பினுடைய செயல்பாடு குறைவதனால் வரக்கூடியதுன்னு சொல்கிறோம். அதற்கு இந்த முதிரை செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்களுக்கு அட்ரினல் சுரப்பி கோளாறுகள் இருக்கும். அடுத்தது இனப்பெருக்க மண்டலம் கோளாறு இருந்தாலும் அட்ரினல் சுரப்பியில் கோளாறு இருக்கும். ஞாபக சக்தி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பிட்யூட்ரி கோளாறு இருக்கும். இப்படி எந்த ஒரு சுரப்பியில் கோளாறு இருந்தாலும் அந்தந்த முதிரைகளை நீங்கள் செய்யும் பொழுது அது கூட துணை முதிரையாக நம்ம செய்யலாம். எப்படி இந்த முதிரை செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் 2 கைகளையும் உள்ளங்கையில் இப்படி வைக்கணும். மற்ற இந்த 2 விரல்களும் இந்த மடித்த இடத்தினுடைய மேல் பகுதியில் தொட்டுட்ருக்கணும். இந்த இடத்துல பெருவிரலை கொண்டு வந்து அது மேலே வைக்கணும். பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு. இப்படி வைத்து உங்களுடைய இந்த 2 விரல்களும் இங்கே இது மேலே வைத்து பெருவிரல் வந்து இப்படி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். சுரப்பி சீர் முதிரை எப்படி செய்கிறது அப்படின்னு. உங்களுடைய கை விரல்களில் நடுவிரல் 2ஐயும் மடித்து உள்ளங்கையில் வைக்கணும். அடுத்தது இந்த ஆள்காட்டு விரலும் சுண்டு விரலும் இந்த மடித்த 2 விரல்களின் மேலே அப்படி தொட்டிருக்கணும். பெருவிரல் வந்து நடுப்பகுதியில் அப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த முதிரையின் பெயர் சுரப்பி சீர் முதிரை. இந்த சுரப்பி சீர் முதிரை செய்வதன் மூலமாக நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய தலை முதல் உச்சந்தலை முதல் மூலாதாரம் வரை இருக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகளும், அதாவது முதுகெலும்பை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் சிறப்பாக இயங்குவதற்கு இது ஒரு முதிரை. இந்த முதிரை வந்து 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா செஞ்சால் போதும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து தினமும் ஒரு 10 நிமிஷம் இதை பழகி வரலாம். அதிகமான ஒரு நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு முதிரை. இந்த முதிரையின் பெயர் சுரப்பி சீர் முதிரை. அது பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை காலங்களில் வந்து எல்லாருக்குமே வந்து பொறுப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். வேணாம்னு சொன்னால் கூட எங்கே விடுறாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு பொறுப்புலாம் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க இல்லையா. அந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம என்ன தான் கொண்டாடுறோம் அப்படின்னா கூட அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. அதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. ஸோ அதில் கொஞ்சம் விடுபடணும், ஃபுல்லாக நம்ம பண்டிகைலாம் செம்மையாக கொண்டாடணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி முத்திரையெல்லாம் பண்ணி ரிலாக்ஸ் ஆகலாம் இல்லையா. நல்ல விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. பாரு, இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் இல்லையா, நிறைய விஷயங்கள் வந்து நாமளும் தெரிஞ்சுக்க போகிறோம். சுவாரஸ்யமான பகுதிகள்லாம் வேற இருக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா ஒரு சின்ன பிரேக் தேவை. பிரேக்கில் வேற நான் உங்ககிட்ட மாட்டு பொங்கல் இன்னொரு விஷயம் சொல்லணும், ஷேர் பண்ணிக்கலாம் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியாவை இன்று.
வெல்கம் பேக் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை கேட்டுட்டு இருக்கீங்க. மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் தினத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சுவாரஸ்யமா வரப்போகுது அப்படின்னு வந்து சொன்னாலும் பண்டிகைனா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இதுதான் அது வந்து பொங்கல் அப்படின்ட்டு வந்து பேர்லயே பொங்கல் இருக்கும்போது நம்ம வந்து அதை மிஸ் பண்ண முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பொங்கல் வந்து ஒரு டேஸ்ட்ல இருக்கும், பக்கத்து வீட்டு பொங்கல் வந்து வேற டேஸ்ட்ல இருக்கும், எதிர் வீட்டு பொங்கல் வந்து டேஸ்ட்ல இருக்கும். இருங்க ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க. நம்ம வந்து பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அது வெண்பொங்கல் தெரியும், சக்கரை பொங்கல் வந்து தெரியும், அப்புறம் காணும் பொங்கல் தெரியும், மாட்டு பொங்கல் தெரியும். நான் அந்த பொங்கலை சொல்லல. இது வந்து பொங்கல்ல வந்து ஒரு சில வெரைட்டி தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா நம்மளுடைய ஷோல வந்து இயற்கை விவசாயி புதுச்சேரி சரவணன் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டில வந்து பொங்கல் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஸ்டைல் பொங்கல் வருது அப்போ. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவல் அதுக்கப்புறம் பழம்லாம் வச்சு வந்து பழ பொங்கல் வந்து செஞ்சாரு இல்லையா. இன்னைக்கு வந்து இந்த முளை கட்டிய பயிர் வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பால் எடுத்து அதுல வந்து ஒரு பொங்கல் செய்ய போறாரு சமைக்காம. வாவ், கண்டிப்பா வந்து ரொம்ப வெரைட்டியான ஒரு பொங்கல் தான். அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை உணவு அப்படிங்கிறப்போ வந்து இந்த சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது நீங்க சமைக்காமலே அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற முறையே ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லலாம் இல்லையா. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். அதுவும் வந்து நம்ம பொங்கல் பண்டிகையே வந்து ஒரு இயற்கை சார்ந்த பண்டிகை அப்படிங்கறதால நம்மளுடைய இயற்கை உணவை பத்தி பாக்குறது வந்து பொருத்தமா இருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் குள்ளே எல்லாம் ட்ரை பண்ண போறாங்க பாரு. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் அப்படின்னா என்னென்னா, விவசாயிகள் வருடம் முழுவதும் பயிர் வச்சு அதிலேருந்து அறுவடை செஞ்ச விளைபொருட்களை பயன்படுத்தி சூரியனை வணங்கி முதல் நாள் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு பேர் சூரிய பொங்கல் அல்லது பெரும்பொங்கல் சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன் தான் வந்து உலகம் முழுமைக்கும் வெளிச்சத்தையும் ஒளியையும் தந்து அந்த பயிர்களை முழுமையை உருவாக்குறாங்க. அந்த சூரியன் தான் அதிகபட்சமான ஒளிச்சேர்க்கை நடைபெற்று அந்த பயிர்கள் உருவாகி விவசாயிகளுக்கு நன்மை இருக்கிறது. அதனால் சூரியனை வழிபட்டு அதை செய்கிறதுக்கு பிறகு முதல் நாள் பொங்கல் சூரிய பொங்கல். ரெண்டாவது நாள் தன்னுடனே இருந்து தன் பழக்கங்களுக்கு உட்பட்டு தன்னுடன் சேர்ந்து உழைக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வைக்கப்படுகிறது. அதான் வந்து மாட்டுப்பொங்கல் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு முளைதானிய பால் பொங்கல். இது எப்படி செய்யலாம்னதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். முளைகட்டிய தானியத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால், நாட்டு சர்க்கரை, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, தேங்காய் துருவல், அன்னாச்சி பழம் பொடியாக நறுக்கியது, மாதுளை முத்துக்கள், ஊற வைத்த அவல். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நமக்கு எவ்வளோ அவல் தேவையோ அந்த அளவு அவல் போட்டுக்கிறோம். அதுக்கு இணையாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறோம். தேங்காய் துருவல் பாதி அளவாக தேங்காய் துருவல் இருக்கணும், பாதி அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். இந்த முளைதானிய பாலை தானியத்தை முளைக்க வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டா நல்லது. காரணம் என்னென்னா, முளைதானிய பால் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிறோம். சூடு பண்ணி வச்சு இதில் வந்து கலந்துக்கிறோம். தேவையான அளவு கலந்துக்கிறோம். முளைதானியத்தை ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு திரும்பி அதை வடிகட்டினா தானியம் வந்து முளைச்சிரும். 20 இலை தாவரங்கள் தான் முளைக்கும். சாதாரணமாக 20 விதமான பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கோதுமை இந்த மாதிரி பருப்பு வகைகளை ஊற வச்சு மொத்தமாகவும் ஊற வைக்கலாம், இல்லை தனித்தனி பருப்பாகவும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து திரும்பி வச்சோம்னா 12 மணி நேரத்தில் திரும்பி முளைக்க ஆரம்பிச்சிடும். 24 மணி நேரம் கழித்து அந்த வந்து மிக்சிலையோ இல்லை வந்து அம்மியிலையோ போட்டு அரைச்சி அதுலேருந்து எடுத்துக்கூடிய பால் தான் முளைதானிய பால். அந்த பாலை சுட வச்சு வச்சோம்னா நம்ம பசும்பால் எப்படி இருக்குமோ அதே சுவையில் இருக்கும். அதே அளவு சத்துக்கள் நிறைந்த பால். இது ரொம்ப நல்ல குளுக்கோஸ். இதை இப்படி போட்டுட்டு இது கூட வந்து நம்ம தேவையான பழக்கெல்லாம் போட்டுக்கலாம். மாதுளை முத்துக்களை போட்டுக்கிறோம். உலர்ந்த திராட்சை பழங்களை போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சாருள்ள பழம் போட்டுக்கிறோம். 2 சாருள்ள பழம் போட்டுக்கிறோம். அன்னாச்சி மாதுளை முத்துக்கள் போட்டுக்கிறோம். அது கூட உலர் திராட்சை போட்டுக்கிறோம். இப்போ சுவையான முளைதானிய பால் பொங்கல் தயாராக இருக்குது. இது படைக்கும்போது சாமிக்கு ஏற உடையது. சாமியை வந்து ஏற்றுட்டு நிறைய அருள் புரிவார். விவசாயிகளுக்கு நிறைய நன்மை நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். மீண்டும் என் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சௌமியா, இந்த ப்ரிப்பரேஷன் முறையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் இப்போலாம் என்ன விஷயம் மறந்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க, ஒரு விஷயத்தை வாங்குறாங்க, அதை வந்து செம்மையாக ஃப்ரை பண்ணி அதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றாங்க. பட் அந்த சமைக்கிற முறையிலையும் வந்து அந்த சத்து வெளில போகாமல் சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? ரூல்ஸ் அப்படின்னு வந்து சில விஷயங்கள் வந்து சமையல்லையும் இருக்கு. அந்த பாயில்லாம் பண்ணால் அதில் வந்து சத்தெல்லாம் போகாது. ஆமாம், சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பாயில் பண்ணும், சிலதெல்லாம் வந்து பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரைட்டீரியாலாம் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சு சமைச்சா தான் வந்து அந்த ஹெல்த்தியர் ஃபுட் ஹெல்த்தியராகவே இருக்கு. இந்த உணவு சம்மந்தப்பட்டு மட்டும் அப்படின்னு இல்லாமல் நல்ல விஷயங்கள் அப்படின்னு நம்ம பரவலாக நிறைய விஷயங்கள் கற்றுட்டு வரோம். ஒரு குட்டி பிரேக் அப்புறமா தொடர்ந்து இந்த மாட்டுப் பொங்கலில் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. புதிய FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட இப்போ வந்து அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதி வந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை வந்து புதுசா தெரிஞ்சுக்க போற பகுதி. எக்ஸாக்ட்லி. இந்த நாளில் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய சூப்பரான கோல்டன் வேர்ட்ஸ்லாம் சொல்றதுக்காக வந்திருக்காரு நம்மளோட இறையன் பையஸ் சார். இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷல்ல என்ன விஷயத்தை பத்தி அவர் பேச போறாருன்றதை பார்க்கலாம். வணக்கம். வேளாண்மை அப்படிங்கிற ஒன்றை பற்றி மனித வரலாறு பார்க்கிற பார்வைக்கும் விஞ்ஞானம் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சயின்டிஃபிக் ஏல பார்த்தோம்னா சில பயிர்களை வளர்ப்பது, சில ரகங்களை உருவாக்குவது, அதில் தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துவது, அவற்றுடைய மகசூலை அதிகப்படுத்துவது, இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். இது சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச்சிங் அக்ரிகல்ச்சர். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து ஆர்ட்டா சயின்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சயின்ஸ் மட்டும்னா ஏன் அந்த நெல் வந்து ஒரு வரிசையாக இருக்கணும், ஏன் வந்து கத்திரி செடியை ஒரு வரிசையாக நடணும், ஏன் வந்து தக்காளி செடியை வந்து நாற்றை வந்து ஒரே வரிசையாக நடணும், அந்த ஒரு கேள்வி வருது. ஆக அதை வந்து வெறும் அறிவியலாக மட்டும் நம்ம அணுகலை, அதை ஒரு கலைப்பூர்வமாகவும் அணுகிறோம். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்லேயே ஒரு பிரான்ச் இருக்குது, ஹார்டிகல்ச்சர்னு. அதில் வந்து ஃப்ளோரிகல்ச்சர்னு ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து மலர்களை வந்து வளர்க்கிறது. இப்போ மலர்களை வளர்க்கிறது வெறும் விஞ்ஞானம் மட்டும் இல்லை, அதில் ஒரு கலாபூர்வமான ஒரு அணுகுமுறையும் இருக்கிறது. ஆகவே அக்ரிகல்ச்சர் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன நாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு பூ இருக்குது, இந்த பூ இன்னும் பெருசாக வர்றதுக்கு என்ன ப்ரீடிங் பண்ணலாம், இதில் இன்னும் அழகான ரகங்கள் வர்றதுக்கு என்ன ப்ரீடிங் பண்ணலாம், இந்த பூ உடனடியாக வாடாமல் ரொம்ப நாள் வாடாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்து நம்ம பண்ணலாம், இது மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம சயின்ஸ் மூலம் அட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து அதை வரலாற்று பூர்வமாக பார்த்தோம்னா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அக்ரிகல்ச்சருக்கு என்ன முக்கியத்துவம். மனிதன் வந்து அக்ரிகல்ச்சரை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவனுடைய பசி வந்து குவான்டிடேட்டிவாக ஃபுல்ஃபில் ஆச்சு. நான் ஒரு முறை சொன்னேன் உங்களுக்கு, பசிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குன்னு. இப்போ வந்து வறட்சி வரும்போது எல்லோரும் செத்து போகிறதில்ல. காரணம் என்னென்னா, நம்ம தானியங்களை சேமித்து வைக்கிறோம். ஏதோ கொஞ்சமாக கிடைக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் மனித இனம் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போய் எப்படியோ நம்ம வந்து வாழ்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டினால். ஆனால் முக்கியமான ஒன்று என்னென்னா, ஹிஸ்டாரிக்கலாக நம்ம அக்ரிகல்ச்சர் அணுகணும்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான பங்கை வந்து அக்ரிகல்ச்சர் ஆற்றியிருக்கு. நம்ம நிறைய சேமித்து வைக்க முடியும் தானியங்கள் அப்படின்ன பிறகு தான் நமக்கு நிறைய நேரம் கிடைச்சது. அந்த நேரத்தில் உபரி நேரத்தில் தான் நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம். நம்ம சிந்திக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைஞ்சது. அப்போ தான் என்ன பண்ணோம், வெறுமனை வீடு கட்ட வேணாம், கொஞ்சம் அழகாக கட்டுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அந்த நேரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் சில உபகரணங்களை செய்வோம், நம்ம இன்னும் வசதியாக வாழ்வோம், நம்ம கொஞ்சம் டான்ஸை பார்ப்போம், கொஞ்சம் பாட்டை கற்றுக்குவோம், கொஞ்சம் ஓவியங்கள் தீட்டுவோம். இப்படி எல்லாமே வந்து இந்த உணவு தானியங்களை சேமிக்கும் போது நமக்கு நேரமும் கிடைத்தது. நாம் உணவை மட்டும் சேமிக்கவில்லை, நாம் நேரத்தையும் சேமித்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த பிறகு மனுஷன் என்ன பண்ணால், அக்ரிகல்ச்சரையும் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஷெட்டுக்குள்ளேயே கோழிங்கள்லாம் வளருது. அந்த கோழி என்னென்னா, அந்த இருக்கிற இடத்த விட்டு நகர்றதே இல்லை. அதுக்கு வந்து மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி ஸ்பேஸில் தான் அந்த கோழி இருக்குது. ஒரு ஆடு பார்த்திங்கன்னா அது ஒரு 6 அடி ஸ்பேஸில் வளர்க்குறாங்க. மாடு பார்த்திங்கன்னா ஒரு 25 அடி ஸ்பேஸில் வளர்க்குறாங்க. அது அந்த இடத்துல தான் புல் சாப்பிடும், அங்கேயே யூரின் போகும். அந்த யூரின் வந்து அப்படியே வழிஞ்சு ஓடி ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிரும். அது அங்கேயே சாணம் போடும், அந்த சாணத்தை தனியாக கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க.
இப்போ வந்து அந்த அங்கேயே பால் கறந்துடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பசு வந்து இந்த கன்றுக்குட்டியை பார்க்குறதே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சும்மா அப்படியே படிப்புமே வழியாக அதை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா கன்றுக்குட்டி தனியாக வளருது, மாடு தனியாக வளருது, பால் கறக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது, இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கேள்வி இயல்பாகவே வருது, இன்றைக்கி வந்து நாம் வந்து இந்த மேடி செல்வங்களை வந்து நேசித்தாங்களே அந்த மாதிரி நேசிக்கிறோமா? ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய பசுக்களையும் தன்னுடைய மாடுகளையும் மனிதன் நேசித்தான். மாடுகிட்ட பேசுவாங்க, என்ன இவனுக்கு திமிரா வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாடுகிட்ட பேசுவான். அந்த மாடும் புரிஞ்சிக்கும். இந்த ஷெகா வந்து ஒரு கதை எழுதியிருப்பார். என்னென்னா அதில் வந்து ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவன் அவன் மக செத்து போன சோகத்தை மனிதர்கள் கேட்க மாட்டாங்க. கடைசியில் அவன் குதிரைக்கிட்ட சொல்லி இவான்கிறவன் அந்த குதிரைங்கிட்ட சொல்லி அழுவான். இந்த குதிரைக்கிட்ட சொல்லுவான், நீயாவது கேளு, மனுஷங்க கேட்க மாட்டாங்கிறேன். ஏன்னா அதனுடைய குடும்பத்தில் அந்த குதிரை ஒரு மெம்பர். அந்த குதிரைக்கு ஒரு பேர் உண்டு. பார்த்தீங்கன்னா 4 மாடு வச்சுருந்தாங்கன்னா 4க்கும் ஒரு பேர் இருக்கும். 10 ஆடு இருந்தால் 10 ஆட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். அப்படி மனிதன் வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இந்த விலங்குகளை கருதினான். அன்றைக்கி என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய தாக்கத்தினால எனக்கு வந்து அது வந்து குடும்பத்தினுடைய உறுப்பினர்லாம் இல்லை, அதுவும் வந்து பொருள்களை உற்பத்தி செய்கிற ஒரு எந்திரம், வாழுகிற எந்திரம். மற்றதெல்லாம் வந்து வாழாத எந்திரம், மெஷின். ஆனால் இது வாழுகிற எந்திரம் அப்படிங்கிற நிலைமையில் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் இருக்கக்கூடிய மனிதநேய கேள்வி எனக்கு முன்னாடி வருது. என்னென்னா, ஒரு ஆடு இந்த உலகத்தையே பார்க்காமல், செடிகளையே பார்க்காமல், வயல்வெளிகளை பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுமாறு செய்வது அதற்கு இழைக்கப்படுகிற கொடுமை அல்லவா? அதே மாதிரி ஒரு கன்றுக்குட்டி தன்னுடைய தாயிடமிருந்து பாலை அருந்தாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வது, அதை வெறும் பால் தருகிற எந்திரமாக மனிதன் கருதுவது அதற்கு இழைக்கக்கூடிய ஒரு குற்றம் இல்லையா? இந்த கேள்வி நமக்கு முன்னாடி வருகிறது. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாகத்தான் இந்த கால்நடை வளர்ப்பு இருந்தது. இன்றைக்கி வந்து அது என்னென்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பணம் செய்கிற ஒரு தொழிலாக மாறிப்போனது. இதெல்லாம் வந்து இந்த தொழிற்புரட்சியினுடைய வேண்டாத சில விளைவுகள் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் நம்ம எங்கேயாவது ஒரு ஆடோ ஒரு மாடோ சுதந்திரமாக மேய்ந்து கொண்டிருந்தால் இவை சுதந்திரம் பெற்றவை என்பதை நினைத்து கொள்வோம். சிலவற்றை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் அதை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீரை சிந்த முடியும். அதை யாரும் தடுக்க முடியாது. செயலால் தடுக்க முடியாவிட்டாலும் எண்ணத்தால் தடுக்க முயற்சி செய்வோம். என்றாவது ஒரு நாள் இதற்கு தீர்வு வரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஸ்பெஷல் வேர்ட் சார். உங்களுக்கும் எங்களோட மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை கொடுப்பீங்களா? அந்த முன்னுரை என்னன்னா, புக் ஃபேர் முன்னிட்டு வந்து நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து அறிமுகப்படுத்திட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் நேர்களான உங்களுடைய புத்தகமும் நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய புத்தகத்தோட 2 பிரதிகளை இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 2 பிரதிகள் கண்டிப்பாக. அண்ட் இன்னைக்கு என்ன புக்கு பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகம்புறம் அந்தப்புறம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போறோம். ஒரு பெரிய புத்தகம் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து நிறைய சமஸ்தானங்கள் வந்து குட்டி குட்டி சமஸ்தானங்கள், ஆமா, இந்த இந்திய சமஸ்தானங்கள் வந்து இருந்தது. அந்த சமஸ்தானத்தை வந்து ஆண்டுகிட்டு இருந்த ராஜாக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்பெல்லாம் வந்து எப்படி இருந்தது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து தொகுத்து இந்த புத்தகமா வந்து முகில் அப்படிங்கிறவர் தான் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு 6th சென்ஸ் பதிப்பாக வெளியீடு. இதோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 999 ரூபாய் மட்டுமே. எஸ், இதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருந்தினருக்கான பகுதி வந்தாச்சு. நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, நம்ம மீட் பண்ண போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் பேச முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை பத்தி கேட்டாலே அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆன்சரா சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து பெரிய நாலேஜான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாட்டு பொங்கல் அப்படின்னா நமக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாது இல்லையா? ஏன்னா நம்மளோட கல்ச்சரில் நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து போயிட்டோம். லைட்டாக குட்டி குட்டியாக வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ரிவைவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக சொல்றதுக்காக நம்ம கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிருக்காரு. ஒரு குட்டி பிரேக் அப்புறமா அவர்கிட்ட பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுருக்கீங்க. வருணன் சௌமியா கூட இந்த பொங்கல் திருநாள்ல மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு பத்தி பேசுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு கெஸ்ட்டை தான் நம்ம இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த கெஸ்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? இயற்கை விவசாயி அண்ட் ஆய்வாளர் அப்படின்னு கூட நம்ம வந்து பன்முகங்கள் கொண்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஒரிசா பாலு அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க சார், எப்படி இந்த
பொங்கல் ஆரம்பிச்சது? உங்களோட இந்த வருஷத்தோட பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாமே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோ. இந்த வருஷம் பொங்கல் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா மறுபடியும் நாங்கள் இயற்கை உழவை கொண்டு வந்திருக்கோம். நிறைய இளைஞர்கள் உழவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பழைய கறவை மாடுகள்லாம் மறுபடியும் நடைமுறைக்கு வந்திருக்கு. காளை, எருது எல்லாமே மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. தான் இழந்த ஒரு 20-30 வருடத்தில் இழந்த அந்த வாழ்க்கை என்னன்றது புரிய ஆரம்பிச்சிருக்கு. நகர வாழ்க்கையிலேருந்து நிறைய பேர் பழையபடி கிராம வாழ்க்கைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆறுகளை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இயற்கையை வழிபடுறாங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மாட்டு பொங்கல். சூப்பர். ஸோ அந்த ஊர் பொங்கல், சொந்த ஊரும் பொங்கல் அப்படிங்கிறது பிரிக்க முடியாமல் இருந்திருக்கு இல்லையா நிறைய காலகட்டத்தில்? அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக பொங்கல் செலிப்ரேட் கொஞ்சம் வேறுபடும் அப்படியே இல்லையா? அந்த செலிப்ரேஷன் வச்சு இது இந்த ஊர் தான் பாடுன்னு சொல்லிடலாம். அது மாதிரி உங்களுடைய சொந்த ஊர் எது? அங்கே பொங்கல் திருநாள் எப்படி கொண்டாடப்படுது? நான் பிறந்தது உறையூர், ஆனால் வளர்ந்ததுலாம் விழுப்புரம் பகுதியில் தான். ஓகே. விழுப்புரம் பக்கத்தில் கொத்தமங்கலம்னு ஒரு கிராமத்தில் தான் வளர்ந்தது. அது பக்கத்துலேயே தென்பெண்ணையார் ஓடுது ஒரு 5-6 கிலோமீட்டரில். சூப்பர். அந்த பகுதி மக்கள் அது நடுநாடுன்னு சொல்லுவாங்க விழுப்புரம் பகுதியில். இந்த சூரியனுடைய இந்த வெயில் கரெக்டாகவும் மழை கரெக்டாகவும் எல்லாம் அந்த நேரத்தில் வரும். ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் மாதிரி. சென்டர் ஆஃப் பாயிண்ட் மாதிரி அந்த பகுதியில் ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு இந்த பொங்கல் ஆரம்பிக்கிறீங்களா, அது எதுக்குன்னா இந்த வட செலவு தென் செலவுன்னு சொல்லுவாங்க. இந்த பூமி சூரியனை நோக்கி 1,07,300 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது சுற்றுறப்ப அதோடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். சில பகுதி சூரியனுடைய பார்வையிலும் சில பகுதி சூரியன் பார்வையிலும். அது நம்ம சாதாரண கண்ணுக்கு வட செலவு தென் செலவுன்னு சொல்லுவாங்க. தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. எப்படிங்கன்னா 6 மாதம் நமது இடதுபுறம் சூரியன் போயிட்டு 6 மாதம் வலதுபுறம் போகும். இதுதான் வட செலவு தென் செலவு. பூமி சுழற்சி நம்ம புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படி. ஓகே. இப்போ நீங்கள் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு போய் நின்னீங்கன்னா சூரியன் 6 மாதம் உங்களுக்கு உங்களுடைய இடது பக்கமாக போகும். அந்த 6 மாதம் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும். ஓகே. அந்த 6 மாதம் நல்ல மழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் இந்த நிலத்தில் நல்ல மழை தரும். அந்த மழையில் நல்லா உழவு பண்ணுவாங்க. உழவுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ 2 மாதம் உழவு 3 மாதம் உழவுலாம் கிடையாது. 6 மாதம் உழவு. வெண்கோட்டு நெல்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, செந்நெல்னு சொல்லிட்டு 6 மாதம் உழவு. குறுவை ஒரு 16 வகையான 2 மாதத்தில் பயிர் செய்கிற நெல் வகையெல்லாம் இருக்குது. இது ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க. கொண்டாடிட்டு அந்த மழை முடிஞ்சு இந்த பயிர்களை அறுவடை செய்கிற நாள் இது பொங்கல் விடுவாங்க. அதுக்கு முன்னால் போகி அந்த வருடம் முடிகிற நாள். இந்த தென் செலவு முடிஞ்சு வட செலவு ஆரம்பிக்கிற நாள். அதனால தான் அந்த பழைய விஷயம்லாம் போகுது. அவங்க சொன்னது பொருளை எரிக்க சொல்லலை, அந்த வருடத்தில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கையை துவங்குங்கன்னு சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்காம நம்ம ஆட்கள் பாய் டயர்லாம் எரிக்க ஆரம்பித்தோம். சூரியன் தான் நம்ம பூமியில் மக்கள் வாழ்றதுக்கு மழை எல்லாத்துக்குமே இயற்கை வழிபாடு. அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி ரொம்ப அழகாக விடிகாலம் 4 மணிக்கு எழுந்து ஆற்றுல போய் குளிச்சுட்டு புது பானையை இட்டு பொங்கல் இட்டு கரும்பு மஞ்சள்லாம் வச்சு வழிபடுவோம். அந்த நாள் முழுக்க உழவர்களுக்கான நாள். ஓகே. அந்த உழவு செய்கிறவங்களுக்காக ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 42 வகையான உழவு சமூகங்கள் இருக்காங்க. அந்த உழவு சமூகங்கள் பிற மக்களுக்கு தன்னுடைய உழவை பெருமையை சொல்லி எல்லாருக்கும் உழுதுண்டு வாழ்வார் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு அருமையை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த உழவுக்கு பயன்படக்கூடிய விலங்குகளுக்கு வழிபடுறாங்க. மாட்டுப்பொங்கல் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாட்டுப்பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, இந்த உழவு வெறும் மனிதர்கள் மட்டும் செய்யலை. மனிதர்கள் அந்த காலத்தில் காளை மாடு, எருது மாடுகள் எல்லாமே பயன்படுத்தினாங்க. வயலுக்கு மாட்டுடைய அந்த சிறுநீர் கோமியமும் மாட்டுடைய அந்த சாணம் தான் பயன்படுத்தினாங்க. அப்போ மக்களுக்கு வயலுக்கு அந்த நுண்ணுயிர் கிருமிகளை கொடுக்கறதுக்கு இந்த மாட்டு சாணம் எந்த அளவுக்கு குறிப்பாக ஒரு மாடுன்றது செல்வம் தான். அந்த இடத்துல கோன்னு அரசன்னா அந்த கோனாலே மாடு தான் உங்களுக்கு சொல்லும். மாடுனாலே செல்வம்ன்ற பொருள் இருந்தது. இப்போ இதுதான் அந்த மாட்டுப்பொங்கல்ன்றது உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அத்தனை விலங்குகளுக்கும் வழிபடும். நீங்கள் நினைக்கிறீங்க மாட்டுப்பொங்கல்னால் வேறு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான். ஒரு காட்டில் யானையை கட்டி போராடிச்சிருக்காங்க. ஓகே. இங்கே அவ்வளோ நெல் விளையுது. அந்த நெல் மாடு கட்டி போராடுறது, யானையை கட்டி செந்நெல் விளைவிச்சிருக்காங்க. அப்போ அது யானைக்கும் விழா கொண்டாடுறாங்க. இப்போ எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இந்த மாடுக்கெல்லாம் வேறு கொம்பில் பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. இப்போ யானைக்கெல்லாம் எப்படி அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் யோசிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா. வயலில் மாடுகளுக்கு மட்டும் கிடையாது, அந்த பண்ணை நாய்களுக்கும் கொண்டாடுவாங்க. ஓகே. அந்த காவலுக்காக இருக்க நாய் அந்த 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 இந்த உழவர் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளுக்கும் வழிபாடு. ஓகே. இப்போ நான்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி காலையிலேருந்து மாடுகளுக்கு வண்ணம் பூசி மாடுகளுக்கு அலங்கரித்து அதுக்கு வகை வகையான அந்த மணிகளை வாங்கி கொடுத்து அந்த மாடுகளுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதெல்லாம். அப்போ அந்த மாடுகள் மாலையில் மாட்டு வண்டியில் ரேஸ் வச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க என்வரன்மெண்டலி விலங்குகளை கொடுமை பண்ணுறோன்றாங்க. அது இல்லை, அதுங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்குது. அதுக்குள்ள மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விலங்குகள் நம்ம நினைக்கிறோம் மனித நாகரிகம் எப்படி உருவாச்சுன்றது நிறைய பேர் தெரியாது. ஆனால் விலங்குகள் நாகரிகங்கள் அடிப்படையில் தான் மனித நாகரிகமே உருவாச்சு.
ஒவ்வொரு விலங்குடைய அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அது பழக்கங்கள் அதை வச்சு தான் அது மாடுகளுக்கு பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நான் பார்த்துருக்கேன். அந்த காளை மாடு விரட்டுறது, மஞ்சு விரட்டு, அதுக்கு சமயத்தில் ஊரில் அந்த மாட்டு வண்டி, ரேக்லர் ரேஸு, அதுக்கு மாடுகளுக்கும் ஒரு வருடம் ஒரு நாள் எப்போ பார்த்தாலும் வயலில் போய் விழுகுறோம். அந்த ஒரு நாள் மக்களோட பார்க்குறோம். மக்களுடைய அந்த ஆனந்தம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில இடத்துல மாடலாம் தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டுறதுலேயே தெரியும் அதுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பொங்கல் எப்படி இருந்ததுன்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, பொங்கல் வாழ்த்துக்கள்னு கார்டு அனுப்புவாங்க. இப்போ அதே வந்து வாட்ஸ்அப்பில் ஏதோ பானெல்லாம் கிரியேட் பண்ணி பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படிலாம் அனுப்புறாங்க. ஸோ 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து பொங்கல் எப்படி இருந்திருக்கும், இப்போ நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், மாறி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து ஒரு இயரை வந்து கூட சொல்கிறாங்க, 1970 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ட் கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது வந்து காலப்போக்கில் எப்படிலாம் மாறி இருக்கு, முன்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ பொங்கல் திருநாள் வந்து நம்மக்கிட்ட 2000 வருஷமாக கொண்டாடினதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இருக்குது. அது குறிப்பாக அந்த ஆண்டு அந்த ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடம் தூக்கத்துக்கு பொங்கல் விழா கொண்டாடிருக்காங்க. தைப்பொங்கல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே நாகரிகங்கள், ஒவ்வொரு நாகரிகங்கள் புதுசு புதுசாக வரப்போ அந்த நாகரிகத்துடைய கோட்பாடுகளும் நம்முடைய நாகரிகத்தில் வந்து கலக்குது. இப்போ போகிலாம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சமயத்தில் வேறு மாதிரி மாறுது. பொங்கல் மாறுது, உங்களுக்கு மாட்டுப் பொங்கல் மாறுது, காணும் பொங்கல் மாறுது. ஆனால் இந்த 4 நாள் வந்து ஒரு மதத்துக்கான விழாவாக கொண்டாடல, ஒரு இயற்கை வழிபாடு, உழவர்களுக்கான ஒரு வழிபாடு. ஏன்னா உழவு தான் வந்து அடிப்படையில் உருவான நாகரிகமான ஒரு தொழில் தான். வேட்டையாடுறதுலேருந்து உழவுக்கு தான் வந்தாங்க. அப்போ ஒரு முறைப்படுத்தப்பட்ட உழவை, அது அந்த உழவு செய்யக்கூடிய கழனின்ற நிலத்தை இவங்க எப்படி மதித்தாங்க, நிலத்தை எப்படி மதித்தாங்க, பெரியவங்களை எப்படி மதித்தாங்க. நம்ம நினைக்கிறோம் உழவுன்றது சூரியனை மட்டும் இல்லை, சூரியனை கும்பிட்டுட்டு உடனே வந்து வீட்டில் பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அந்த கல்ச்சர், அந்த பண்பாடுகளை காக்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்குது. வழக்கமாக வந்து அந்த மாதிரி நாட்கள் வந்து எதை சொல்லுதுன்னா, வாழ்ந்து நல்ல நிறையா வாழ்ந்தவங்கக்கிட்ட போய் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிற நாள். ஏன் நீங்கள் எப்படிலாம் வாழ்ந்தீங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நாகரிக வளர்ச்சியில் ஒவ்வொரு நாகரிகம் ஒரு உச்சக்கட்டம் போய் திரும்பி பழைய நிலைமைக்கு வருது. அது யார் கொண்டு வராங்க? வீட்டில் இருக்க பெரியவங்க தானே. இப்போ நமக்கு பெரியவங்க, சின்னவங்களுக்கு வந்து பெரியவங்க சொன்னால் பிடிக்காது. ஆனால் பெரியவங்க தானே உங்களுக்கு, அம்மா நம்முடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, நம்ம சேலை கட்டியிருக்காங்க, கண்டிப்பாக அது இவங்களுடைய தாக்கம் இருக்காது. இவங்களுக்கு யாரும் சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்காதீங்க, இப்படி இருங்க. யார் சொன்னாங்க உங்ககிட்ட? பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ அது வந்து தலைமுறையாக அந்த பண்பாடுகள் வீட்டில் இருக்க, இந்த குடும்பத்தில் இருக்க வயதானவர்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சார், நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த உறவு முறைகள் பற்றியே வந்து ஒரு மெயினான பாயிண்ட் சொன்னீங்க. பெரியவங்களோட காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அவங்களோட அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மனிதர்களுக்குள்ள அந்த உறவு முறை இல்லை, அவங்க பகிர்ந்துக்கிற விஷயங்கள், அந்த எமோஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் பொங்கல் மாதிரியான பண்டிகைகளை மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் இது வந்து ஒரு தொப்புள் கொடி ஒரு மாதிரி. நீங்கள் நகரத்தில் வேலை பண்ணாலும் நீங்கள் எல்லாம் சொந்த ஊருக்கு போகிற பழக்கம் பாதி பேருக்கு இருக்குது. கொஞ்சம் பேர் வேறு வழி இல்லாமல் அவங்கவுங்க இருக்கிற ஊரில் கொண்டாடுறாங்க. அப்போ போய் பழைய உறவுகளை பார்க்குறாங்க. நிறைய திருமணங்கள் இந்த நாளில் முடிவு பண்ணுவாங்க. இந்த 3 நாள் இருக்குல்ல, இது தமிழர் திருநாள்ன்றது இது உழவுது, அதாவது ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறது, ஒரு உழவு திருநாள். இந்த நாளில் நிறைய திருமணங்கள் உருவாகும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிலம் வாங்குவாங்க, பழைய உறவுகள், விட்டு போன உறவுகள் தொடரும். ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு 40 வருஷம் முன்னாடி பார்த்து ஒரு ஆள் அன்றைக்கி பார்ப்பீங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தா அப்போ வந்து நீங்கள் பழையபடி அந்த உறவு முறைகள் தொடரும். இது விழாக்களுக்கு அடிப்படை இதுதான் காரணம். இந்த ஊர்கூடி சொல்லுவாங்களே, ஊர்கூடி தேர் இருக்குது, அந்த மாதிரி ஊர்கூடி ஒரு விழாவை கொண்டாடுவாங்க. பொதுவாக இது வீட்டில் இன்றைக்கி வந்து தொலைக்காட்சி வந்தாலும் வீட்டிலேயே கொண்டாடுறோம். அது தொலைக்காட்சி இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தப்போ ஊர்கூடி தான் செஞ்சாங்க. இதுதான் அந்த பழைய முறைக்கும் இன்றைய முறைக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து ஒரு சமூகத்தையோ இல்லை ஒரு பிரிவினரோ சார்ந்தது மட்டும் இல்லை, இந்த பண்டிகை எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அதனால தான் வந்து இது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், எல்லாருமே தானே சாப்பிட்றோம். ஸோ எல்லாருக்குமே தானே அந்த நன்றி இருக்கணும். கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் வந்து பழங்காலத்தில் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பாஸ்ட்க்கு போயிட்டு இந்த சங்க காலம், அந்த காலத்தில் வந்து இந்த பொங்கல் திருநாள் வந்து எப்படிலாம் கொண்டாடப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? சங்க காலத்தில் இது இந்திர விழாவாக கூட கொண்டாடினாங்க. 28 நாள் கொண்டாடினாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் ஆட்டை திருநாள்னு சொல்லிட்டு 12 நாள் கொண்டாடினாங்க. இந்த விழா ஊர் கூடி அந்த அவ்வளோ மகிழ்வாக இருப்பாங்க. இது வந்து குறிப்பாக நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் உழவர் தொடர்பானது மட்டும் இல்லை, இது வந்து கடலோடிகள் தொடர்பானது கூட. ஆடி மாதம் வந்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு போவாங்க, தென்மேற்கு பருவக்காட்டில். நவம்பர் மாதம் கார்த்திகை தீபம் அன்றைக்கி பர்மாலாம் போவாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வர நாள் இந்த கரெக்டாக மார்கழி வச்சு பொங்கல் அன்றைக்கி தான் எல்லா கப்பல்களும் திரும்பி வரும். அப்போ வரவங்க செல்வங்கள் கொண்டு வருவாங்க. அந்த செல்வங்களை மகிழ்வாக கொண்டாடுற நாள். அந்த கடலில் போயிட்டு வரத்துக்கு துணையாக இருக்கிற கடலையும் சூரியனையும் இயற்கை வழிபடுவாங்க. அது குறிப்பாக வந்து இப்போ கையில் நிறைய பணம் இருக்கும். இந்த நாளில் அறுவடை பண்ணுவாங்க, அறுவடை பண்ண அந்த காசு இருக்கும். இப்போ மகிழ்வாக அந்த வருடத்துக்குரிய எல்லா பணத்தையும் சேர்த்து வைப்பாங்க.
அப்போ இதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்களா? தை பிறந்தால் வழி பிறக்குன்னா தையில் செல்வம் சேரும். ஏன்னா அந்த விளைவிச்ச நெல் எல்லாம் கீழே வந்து அப்போல்லாம் அவங்க நீங்கள்லாம் குதிரெலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்கள் பார்த்து குதிர் தொம்பையெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு வீடு அளவுக்கு கீழே சேர்த்து வைப்பாங்க. ஓகே. பூமிக்கு அடியில் பெரிய சுரங்கப்பாதை வச்சு அதில் வந்து நெல்லை சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு அந்த வருடம் முழுக்கும் அதே மாதிரி தாய் நெல்லை தனியாக பிரித்து வைப்பாங்க. ஓகே. திருப்பியும் அதை வந்து திருப்பி விளைவிக்கிறதுக்கு அந்த சில இடத்துல கோயில்கள் அந்த தாய் நெல்லை பாதுகாப்பாங்க. அந்த ஊரே வந்து வெள்ளத்தில் அழிஞ்சிட்டா கூட அந்த வரகு சாமை நெல்லெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அந்த ஊரே அழிஞ்சு போய் கடைசியில் திரும்பி வந்தால் அவங்க அந்த கோயிலில் இருக்க அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து மறுபடியும் உழவு செய்வாங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரிலாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஓகே. இந்த தமிழ் தாய் வந்து தன்னோட விதையை வந்து உலகம் முழுக்க நிறைய இடத்துல வந்து தூவியிருக்காங்க. அதாவது மைக்ரன்ஸ் நம்மளோட தமிழர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இடம்பெயர்ந்து போயிருக்காங்க, அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக இருக்காங்க, சும்மா இப்போ தான் போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவங்களாம் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க பொங்கல், எந்த அளவுக்கு அதனால சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் சார். நான் வந்து கடல் ஆய்வு பண்ணுறேன். உலகம் முழுக்கும் தமிழ் தொன்மை எப்படி இந்த ஆமைகள் வழியில் போகிறது பண்ணுவேன். இப்போ பார்க்குறப்ப உலகத்தில் இருக்க 231 நாட்டிலையும் தமிழர்கள் இருக்காங்க. 230 நாட்டில் அவங்களுடைய வம்சாவளியினர் இப்போ வந்து அந்தந்த மொழி பேசுகிறாங்க. ஜெர்மனில் ஜெர்மன் மொழி பேசுகிறாங்க, டச்சில் டச் மொழி பேசுகிறாங்க, டான்சானியாவில். ஆனால் தமிழர்ன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து நடைமுறை அந்த மக்களோட கலந்துட்டாங்க. ஆனால் அவங்களும் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. இப்போ கரிபியன் ஐலாண்டில் அந்த மக்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க, ஃபிஜி தீவில் கொண்டாடுறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் கொண்டாடுறாங்க, மடகாஸ்கரில் கொண்டாடுறாங்க, மாலத்தீவு, லட்சத்தீவு எல்லா இடத்துலையுமே அந்த நாளை வந்து அது என்ன நாள்னு தெரியாமே கொண்டாடுறாங்க. இப்போ இந்தியா முழுக்க மகர சங்கரந்தியும் கொண்டாடுறாங்க. இப்போ அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா தனுசு ராசியிலேருந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றதை வந்து சொல்லி அதுக்கு வந்து மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை ஒரு இடத்துலேருந்து அந்த பண்பாடை கொண்டு போனவங்க அதை வந்து எல்லா இடத்துலையும் விதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஓகே. அது வந்து அவங்களுக்கு தெரியாமே கொண்டாடுறாங்க. ஓகே. இந்த எல்லா இடத்துலையும் பொங்கல் அப்படிங்கிற பேரில் தான் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. பொங்கல்ன்றது பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே பொங்கல் இடுவோம். ஓகே. வீட்டுக்கு நல்லது எல்லாத்துக்குமே பொங்கல் இடுவோம். பொங்கல்னா அவங்களுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட நெல் அரிசி, அப்புறம் மிளகு இருந்த ஒரு மிளகு இருந்தால் வீட்டில் நோயே வராதுன்னு சொல்லுவாங்க. மிளகு அடிப்படை. இப்போ நல்ல பால், சீமைப்பால், நல்ல பாலை வச்சு இந்த பொங்கல் பண்ணுறப்ப உடல் நலம் நல்லாயிருக்கும். ஒரு வருடத்துக்கு தேவையான அந்த எனர்ஜியை இந்த 4 நாளில் நம்ம கிடச்சிருது. ஏன்னா முதல் நாள் வந்து போகி, அந்த வருடம் முடிந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறோம். அடுத்த நாள் பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கலுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஊரில் இருக்க எல்லாரையும் பார்க்குறீங்க. விடிய காலம் 4:30 மணிக்கு நம்ம பொதுவாக இப்போ 4:30 மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் 7 மணி 8 மணி எழுந்துக்கிற பழக்கம் தான். சூரியனை வந்து 4:30 5 மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்க. நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல்னு சொல்லி மாடுகளோட விளையாடுறீங்க. மாடுகளோட அந்த வீர விளையாட்டுகள் நடக்குது. அந்த 4 நாள் முழுக்க ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு வருடத்துக்கு தேவையான அந்த உடலில் இருக்க சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். வருண், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? கூட்டு குடும்பம்னா எங்கேயாவது பார்த்தா தானே சொல்ல முடியும் எப்படி இருக்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாரோடையும் ஒன்றா சேர்ந்து வாழ்றது தான் வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கிராமப்புறத்துலலாம் போய் கேட்டிங்கன்னா வந்து அப்படி கிடையாது. அப்பா அம்மா அவங்க பசங்க, ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு கோழி, அப்புறம் ஒரு சின்ன வயல்வெளி, அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். அப்படிதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேமிலியை பத்தி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதமே அழகு இல்லையா? ஓகே. இதுதான் வந்து கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் ஒரு டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் சௌமியா. நீங்க சொன்னதான் எனக்கு அப்படி யோசிக்கவே தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷன்ல இனிய வைப் நிகழ்ச்சியை இந்த காலை வேளையில, அதாவது இந்த பொங்கல் திருநாள்ல எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் அண்ட் சௌமியா கூட. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பொங்கல் திருநாள் சம்பந்தமா, குறிப்பா மாட்டு பொங்கல் சம்பந்தமா வந்து நம்ம ஒரிசா பாலு அவர்கள் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா வந்து ஒரு சாமானியன் கிட்ட இருந்து வர ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆய்வாளன் கிட்ட இருந்து வர விஷயத்துக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இருந்து வர ஒரு விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா நம்ம பொங்கல் திருநாள், இந்த விவசாயம், இந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்ட இருந்தும் ஒரே பதில் தான் வருது. அது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பண்பாடு, எல்லாருக்குமே தெரியுது நாம வந்து அதுக்கு சரியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல அப்படிங்கிறது. ஆனாலும் அவங்களுடைய அந்த மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து திறந்து கேட்டா எல்லாருமே வந்து ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. அந்த ஃபியூஷன் அப்படின்னு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவர் படிச்சதும் சரி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் சரி, ஸோ ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி அவர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு, பேசலாம். ஸோ இந்த பொங்கல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அதே மாதிரி வந்து இதை 4 நாட்களா வந்து பிரிச்சிருக்காங்க. போகி பண்டிகை, பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து 4 நாளையும் வந்து பொங்கல் திருநாள் அப்படின்னு மட்டும்தான் வந்து பாக்குறாங்க. இதை வகைப்படுத்துறது வந்து எந்த காரணத்தினால இப்படி வகைப்படுத்தினாங்க? இந்த ஒவ்வொரு நாளுக்கும் இருக்கிற அந்த கான்செப்ட், அந்த உள்ள இருக்கிற அந்த கான்செப்ட் பத்தி சொல்லுங்க. இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 6 மாதம் மழை பெஞ்சு முடிகிற நாள்,
அடுத்த 6 மாதம் வந்து இந்த 2 போகம் விளை வச்சு அதோடைய விளைபாடுகளை வெளியே வந்து வயலை வந்து சரி பண்ணி பண்ணுற நாள். அந்த காலத்தில் வந்து வருடம் முழுக்கும் நெல் பண்ணாங்க. அதை 3 போகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வருடத்துக்கு 3 தடவை 5 போகம்லாம் பண்ணியிருக்காங்க. 3 தடவை மிதி உளுந்து போட்டு 2 தடவை நெல் போடுற நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போ இந்த வருடம் முழுவதும் செய்யறதுக்கு திட்டமிடத்துக்கு இந்த 4 நாளில் பயன்படுத்தலாம். போகின்ற நாள் பழைய விஷயங்கள்லாம் சரி பண்ணுறது, பொங்கல்ன்ற நாள் அந்த உழவர்கள் அந்த உழவுக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள், சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள் எல்லாம் பண்ணுறோம். மாட்டுப்பொங்கல்ன்றது அந்த மனிதர்களுக்கு துணையாக இருக்கும் விலங்குகளை மாடுகள் மூலமாக மாடை அடிப்படையாக வச்சு நம்ம கொண்டாடுற நாள். ஏன்னா உழவுக்கு வந்து மாடு தான் ரொம்ப முக்கியம். காளை மாடு, எருது மாடு, பசு மாடு எல்லாமே. அதுக்கப்புறம் காணும் பொங்கல், எல்லாரையும் பார்த்து கண்டு அவங்களுடைய ஆசைகளை பெற்று நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிறார். இந்த 4 நாளுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. வருடம் முழுக்க அவங்களால திட்டமிட முடியும். இதுக்காக தான் இந்த விழா கொண்டாடுறாங்க. ஆனால் இதை தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். காணும் பொங்கல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள உறவினர்களை போய் பார்க்காம வந்து படம் பார்க்குறது, இல்லை வண்டலூர் ஜூக்கு போய் சிங்கத்தை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த 4 நாள் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருமே கொண்டாடலாம் அப்படிங்கிறது தெரியும். பட் முன்வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளை தான். அவங்கள பற்றி எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம்? அதுவும் வந்து சரிதான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உழவர்கள் பற்றி வந்து யோசிக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய புரிதல் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த தலைமுறை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் அன்னைக்காவது உழவர்களையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் பற்றி நினச்சி பார்க்குறாங்களா? அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நம்மளோட ஐயாலாம் வந்த பிறகு இயற்கை உழவு தொடர்பான சிந்தனைகள் வந்திருக்கு. முதல்ல வந்து உழவுன்றது இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. கடைக்கு போகிறோம், பொருள் வாங்குகிறோம், நெல் வாங்குகிறோம், பெருதானியம் வாங்குகிறோம், சிறுதானியம் வாங்குகிறோம், காய்கறி வாங்குகிறோம், மளிகை சாமான் வாங்குகிறோம், இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ வந்து குழந்தைகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு பாடத்திட்டத்தில் வருது, அம்மா வீட்டில் போய் நெல்லுனா என்னம்மான்னு காம்பி, வயல்னா என்னம்மான்னு காம்பி. குழந்தைகள் கேட்க ஆரம்பிங்க. இப்போ வந்து நடுவில் ஒரு 20 வருடம் இந்த நாகரிக வளர்ச்சியில் அப்போ வந்து வெளியே வந்த மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு இது மறந்துடுச்சு. ஆனால் இப்போ குழந்தைகள் கேட்க ஆரம்பித்தோன்னா அவங்க பழையபடி கேட்க சிந்தனை வந்துடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி இணைய வளர்ச்சி தான் உண்மையிலே இந்த இணைய வளர்ச்சி இதை மீட்டு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். நாகரிகம் உடைய உச்சகட்டம் வந்து பழசை வந்து கொண்டு வருது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உழவை பற்றி நிறைய பேர் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் எழுதுகிறாங்க. நிறைய பேர் வந்து தொழிலில் இருக்க நிறைய பேர் வந்து உழவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு வெளிப்பாடுகள் நல்லா வந்துட்டுருக்கு. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து பழசுன்னா அதான் ஹிஸ்ட்ரின்றது ஒன்லி பெருமைப்படுறதுக்கு மட்டும் கிடையாது. வரலாறுன்றது பெருமைப்படுவதற்கு மட்டுமல்ல. வரலாறு என்பது வழிபடுத்தல், ப்ராக்டிஸ். அது அப்ளைடு ஹிஸ்ட்ரி நான் சொல்லுவாங்க. அப்ளைடு ஹிஸ்ட்ரி 2000 வருஷம் முன்னாடி அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய நல்லது நடந்திருக்கு. உலகம் முழுக்க நெல்லை கொண்டு போயிருக்காங்க. அது ஏன் இப்போ நம்ம செய்யக்கூடாது? ஓகே, இப்போ ஏன் நம்ம இப்போ மருத்துவத்துக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். இந்த செலவை குறைக்கிறதுக்கு ஏன் வந்து நல்ல இயற்கை முறையில் செய்யப்பட்ட நெல்லையும் அரிசியும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளையும் சாப்பிட்டாலே பாதி நோய் நமக்கு நீங்கிடும்ல. இந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. எல்லாருமே கொண்டாடினா வந்து அந்த ஃபெஸ்டிவ் ஸ்பிரிட் வந்து எல்லாருக்குமே பரவும். பட் இது வந்து ரீசெண்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இது வந்து மத ரீதியான பண்டிகையாக மாற்றப்பட்டுச்சா, அது மாதிரி பார்க்கப்பட்டுச்சா? ஏன் வந்து அது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? அது இல்லை வந்து இப்போ மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி மாவட்டத்தில், குமரி மாவட்டத்தில் கிறிஸ்துவர்கள் இதை கொண்டாடுறாங்க. பொங்கல் அன்னைக்கு, தை பொங்கல் ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க. அதேமாதிரி முஸ்லீம்கள் பரங்கிப்பேட்டை பகுதியிலேயே கீழக்கரை முஸ்லீம்கள் இதை விழா கொண்டாடுறாங்க. இது வந்து மதம் கடந்த ஒரு நாள். ஒரு இயற்கைன்றது மதங்களுக்கான அது கிடையாது. இயற்கைன்றது பொதுவான பூமியில் வாழ்கிற எல்லாருக்குமே இயற்கை நமக்கு தேவை. அப்போ இயற்கை வழிபாடுகள் வந்து எல்லாருக்குமே இது மதம் சார்ந்த நிகழ்வு கிடையாது. இது வந்து ஒரு மனிதம் சார்ந்த நிகழ்வு. சரியான ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? மதம் சார்ந்த இது கிடையாது, மனிதம் சார்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ண முடியாது. என்னென்னா ஜல்லிக்கட்டு. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளுக்கு வந்து மாட்டுப்பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டுலாம் வந்து நடக்கும். அந்த ரேக்லர் ரேஸ் எல்லாம் வந்து நடக்கும் இல்லையா? இந்த ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் லவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு ஆர்வலர் அப்படிங்கிறதுனால உங்களோட பார்வையில் இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அதை பற்றி நீங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணுறீங்களா? இது வந்து பல ஆயிரம் வருடங்களாக தொடர்ந்து நிகழ்ந்து. நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா பாறை ஓவியங்களும் காலை அடக்குதல் இருக்குது. ஏறு தழுவுதல், இதுக்கு பேர் ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் நமக்கு இருக்குது. இது வந்து விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பை வெளிப்படுத்துகிற நாள். இது மனிதன் மட்டும் மகிழ்வாக விலங்குகள். இப்போ என்ன இந்த ஊக்க மருந்து கொடுக்குது, அது மாதிரி சில அந்த விலங்குகள் அடிப்படை இதை நம்ம வந்து உரிமைகளை பறிக்கிறது இருக்குது. ஆனால் இது குறிப்பாக இது வந்து விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிற நாள். ஜல்லிக்கட்டு அன்றைக்கி தானே டிவியில் எல்லாருமே காளமாடை பார்க்குறாங்க. வழக்கமாக எல்லோரும் வண்டியில் இருக்கிற காளமாடு தான் பார்ப்பாங்க, எருது தான் பார்ப்பாங்க. ஒரு வீரமான ஒரு அடையாளம்.
இப்போ பாண்டிய நாடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பாண்டியனா என்ன, காளை மாட்டுடைய பேர் தான். இன்றைக்கும் வந்து ராமநாதபுரத்தில் பாண்டியம்மான்னு பேர் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க காளையை வந்து அவங்க சிறு வயதில் அவங்க பிறந்தப்பயே அந்த காளை மாடு அந்த வீட்டுக்கு வந்துடும். அவங்களோடு சேர்ந்து அந்த காளை மாடும் வளரும். அப்போ அந்த காளையை அடக்கிறவனுக்கு தான் அந்த பெண்ணியை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு திருமணத்துக்கே இந்த காளை மாடு, அந்த ஜல்லி எடுக்க அந்த ஊரில் வீரமானவங்க யார், அந்த காளையை அடக்கிறவனுக்கு என் பெண்ணை நான் கொடுப்பேன். அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்தது. இது வந்து விலங்குகளுக்கும் நிறைய பேர் உயிராக வளர்க்குறாங்க. இன்றைக்கி அனிமல் லவர்ன்றது நான் மட்டும் கிடையாது. எவ்வளோ பேருக்கு விலங்குகள் பிடிக்குது. எத்தனை பேர் பூனையை வளர்க்குறாங்க, புறா வளர்க்குறாங்க, மாடுகள் வளர்க்குறாங்க, எவ்வளோ பேருக்கு இருக்குது. அப்போ இது வந்து விலங்குகளுக்கு மனிதன் கூட தொடர்பை வெளிப்படுத்தக்கூடியதுனால நம்ம யாரும் வந்து ஸ்பெயினில் இருக்கிற மாதிரி ஈட்டி வச்சு கொல்லலையே காளை மாடு. நம்ம கொல்லணுமா? இல்லையே. நம்ம காளையை அடக்க தானே செய்கிறோம். இப்போ காளை மாடு இருந்ததுக்காக ஊரே கூடி துக்கம் அனுசரிக்கலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அண்மையில் கூட ஒரு 32 வருடம் ஒரு காளை மாடு இறந்துச்சு. அந்த ஊர் மக்களே ஒரு எப்படி ஒரு ஆள் இறந்தால் அழுவுமோ அந்த மாதிரி அழுதாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்த விலங்குகளுக்குள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார். இது வந்து தொடர்ந்து இருக்கலாம். இது வந்து சில அந்த மனித உரிமை பறிப்பு மாதிரி விலங்குகளுக்கு சில உரிமை, அதுக்கு வந்து கொஞ்சம் தடுக்கலாம் சார். ஆனால் பியூராக நீங்கள் வந்து அதோட லவ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எல்லாருமே ஊரை வந்து காலையில் அப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காளை அப்படிங்கிறதோட ப்ரீடே பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளுடைய கலப்பின மாடுகள் மட்டும்தான் வந்து மிஞ்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மளுடைய மண்ணோட இந்த காங்கேயம் மாடுகள், நம்மளுடைய பாரம்பரியத்தோடு இருந்த மாடுகள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இல்லையா? இல்லை, இப்போ மீட் எடுக்கிறாங்க. இப்போ குறைஞ்சது ஒரு 200 வகையான மாடுகள் இங்கே இருந்ததுக்கு ரெக்கார்டு இருக்குது. ஓகே. இப்போ காளை, எருது, அதில் மேழின்ற காங்கேய மாதிரி மேழின்ற உம்பளஞ்சேரி மாடுகள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து அதை கவனம் செலுத்தி மீட் எடுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி மாடுகள் இனத்தை காக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறைய பெருகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாட்டோட அந்த இனம் வந்து அழிந்துட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், 1780 மாடு அறுக்கிற சட்டம்னே கொண்டு வந்தாங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மெக்கல்லே கல்வி திட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, முதல்ல இந்த நாட்டுடைய நாகரிகத்தை, இந்த பண்பாடுகளை அழிங்க. பண்பாடுகள் அழிச்சுன்னா இவங்களை வந்து தொழில் முனைவராக மாற்றக்கூடாது, இவங்களை வந்து வேலை செய்கிற மக்களாக மாற்றணும். அப்போ வந்து எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. ஸ்லாட்டரிங் ஹவுஸ், லட்சக்கணக்கில் மாடு வெட்டினாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. மாடு வெட்டு இப்போ கூட காளை மாடு வெட்டுன்னு சொல்லிட்டு அடிமாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ மாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களுக்கு அந்த காரோசானின்னு சொல்லுவாங்க மாட்டுக்குள்ள லிவரில், அதுக்காக மாடுகளை வெட்டுறாங்க. நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து நம்முடைய ஒரு பண்பாடை காக்கணும்னா விலங்குகள் இல்லாமல் நம்ம பண்பாடே கிடையாது. இந்த மாட்டுப் பொங்கல் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ஒரு விலங்குகளுக்காக ஒரு தனி நாள், அது உழவர்களுக்கு அடுத்து ஒரு நாள் வந்து அந்த மாடுகளுக்காக முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு செல்வம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ பூமியிலேருந்து தோண்டி எடுக்கிறீங்க. அன்றைக்கி வந்து மாற்று எரிபொருளே மாட்டு சாணம் தானே, பயோமாஸ் தானே. ஒரு வீட்டில் அடுப்பு எரிக்கிறதுக்கே நம்ம சாணம் பயன்படுத்தணுமே. அந்த மாட்டுடைய சிறுநீர் வந்து மருத்துவ குணத்துக்காக நம்ம பயன்படுத்தணுமே. மாடுகள் வந்து வாழும்போதும் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது, இறந்த பிறகும் அதோடைய தோலை கொடுத்து நமக்கு உதவியாக இருக்குது. அப்போ வந்து அந்த விலங்குகளை நம்ம காப்பாற்றுறதும் விலங்குகளை வழிபாடு செய்கிறதும் நாம் இழந்த மாட்டு இனங்கள் இன்றைக்கி கலப்பினம் நிறைய வந்துடுச்சு. எங்கேயோ இருக்குது அமெரிக்காவில் இருக்கிறது, எங்கேயோ இருக்குது இங்கிலாண்டில் இருக்க ஜெர்சி இனத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்து கலப்பணம் பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய மரபு பண்பாடை காக்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது வந்து செயல்பாட்டில் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ உழவுக்கு வந்து டிராக்டரை பயன்படுத்தின காலம் போய் சில பேர் உழவுக்கு வந்து மாடுகளை பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மை வந்துடுச்சு. ஓகே சார், நீங்கள் சொல்கிறதுனால நான் அந்த ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்களுக்கு அந்த லவ் ஏன் போச்சு அப்படின்னா வந்து இந்த எந்திரங்கள், அதாவது டிராக்டர்ஸ், இது மட்டும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட வந்துடுச்சு உழவு சம்மந்தப்பட்டு. அதனால் வந்து நிறையா ப்ளஸஸ் இருக்கா மைனஸ் இருக்கா? அப்படி என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படி சொல்லுங்கள் சார். இந்த நாகரிகம்ன்றது வேகம் தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. அவன் வாழ்கிற காலத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றான். என் கூட நண்பர் சொல்லுவார், நாங்கள்லாம் கோயில்பட்டியிலேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னைக்கு வந்தோம், ஆனால் 20 மணி நேரத்தில் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் 140 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. எத்தனை பேர் ஒழுங்காக போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நாகரிகங்கள் வேகம் தான், எல்லாத்தையுமே சீக்கிரம் செய்யணும்னு தான். ஆனால் நம்முடைய பண்பாடுகள்ன்றது வேகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல. அவங்க வந்து செயல்பாட்டுக்கும் ஒரு உடல் வலிமைக்கும் ஒரு நல்ல பண்பாடுகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இது குறைஞ்சிரும். இவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது, இன்றைக்கும் யாராவது வேகத்தை குறைக்கிறாங்களா? குறைக்கல. இவ்வளோ வந்து உணவு முழுக்க விஷமாக தான் சாப்பிட்றாங்க. யாராவது அந்த உணவு எனக்கு வேணான்னு சொல்கிறாங்களா? கிடைக்கிறது சாப்பிட்றோம். இதுதான் மனநிலை. அந்த மனநிலையே நம்மள மாதிரி இயற்கை ஆர்வலர்களை தான் மாற்றும்.
வருண், பொதுவா வந்து எந்த ஒரு பண்டிகை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் வந்து ஏதாவது ஒரு மதத்தை குறிக்கிற ஒரு பண்டிகையா தான் வந்து இருக்கும். எந்த ஒரு பண்டிகை, இப்போ தீபாவளி அப்படின்னா வந்து இந்து, அதே மாதிரி வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்டிகைகள், கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பொங்கல் திருநாள் மட்டும்தான் மத சார்பு இல்லாமல் இயற்கை வழிபாடு அப்படின்னு வந்து நம்ம வந்து பெருமிதத்தோட சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் வந்து அதை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சு வந்து திருப்பி ரிவைவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரிவைவல் எந்த அளவுக்கு இருக்கு, அதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வரலாம் நடைமுறைக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான தாட்டோட இந்த பொங்கல் திருநாள்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். கேட்கறதுக்கு கேள்விகள் இருக்கிறதுனால ஒரு குட்டி பிரேக் அப்புறமா திருப்பி வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷன்ல எல்லாருமே இந்த பொங்கல் திருநாளில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவை இன்று நிகழ்ச்சி. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா கூட. அது மட்டும் இல்லாமல் ஒரிசா பாலு சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மாட்டு பொங்கலில் சொன்ன மாதிரி மாடுகளுக்குலாம் அலங்காரம் பண்ணிட்டு அது கூட விளையாடிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து மாட்டு வண்டியில் அந்த ஊரில் இருக்க சின்ன பசங்களை வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று கூப்பிட்டு போவாங்க. அதாவது அதோட வேகமான வண்டியில் கூட நம்ம போயிருந்தாலும் அந்த வண்டியில் உட்காந்துட்டு போகும்போது வந்து ஒரு செம்ம ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஹோல் எபிசோடு எனக்கு. அதனால நம்ம வந்து இந்த என்ஜாய்மெண்ட் குறையாம அடுத்தடுத்த கேள்வி வந்து தொடர்ந்து கேட்கலாம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேறு வேறு துறையில இருந்து, குறிப்பா வந்து ஐடி துறையில இருந்து நிறைய இளைஞர்களும் சரி நிறைய பேரும் சரி இந்த விவசாயத்துக்கு வந்து வராங்க, உழவு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வராங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 45 வயசுலேயே வந்துடுது. ஒரு பிளேஸ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 20 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை நிரந்தரம் கிடையாது. அரசு வேலை மாதிரி 60 வருஷம் வேலை முடியாது. எந்த நேரத்தில் தன்னுடைய வேலைக்கு போகணும் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வாழ்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்ந்து வருடம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிச்சா கூட அவங்களுக்கு ஒரு நிம்மதி தேடி அலைகிறாங்க. அப்போ இந்த இயற்கை உலகம் திரும்புகிறாங்க. இப்போ எத்தனை பேர் குருவிகளை பார்க்குறாங்க, எத்தனை பேர் பறவைகளை பார்க்குறாங்க, எத்தனை பேர் மண்புழுவை பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு அமைதி இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறேன், படித்து முடித்த உடனே இதுக்கு நான் பெற்றோர்கள் கொடுக்குற சொல்லுவேன். ஒரு பையனை வந்து இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் வளர்க்குற மாதிரியும் அந்த ஆடு வளர்க்குற மாதிரியும் மாடு வளர்க்குற மாதிரி தான் வளர்க்குறாங்க. அவன் +2 படிக்கணும், டிகிரி முடிக்கணும், அவன் வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், அவன் வீடு வாங்கணும், செட்டில் ஆகணும். அப்படி நினைச்சதாக தான் இன்றைக்கி பசங்க அவங்கள விட்டுட்டு பெற்றோர்கள் வந்து அனாதை விடுதிக்கு போகிறாங்க. ஏன் அந்த பையனுக்கு இயற்கை சொல்லித்தரக்கூடாது? ஏன் அந்த பையனுக்கு உழவை சொல்லித்தரக்கூடாது? ஏன் அந்த பையனுக்கு விலங்குகள் பற்றி சொல்லித்தரக்கூடாது? அந்த பையனுடைய சிந்தனையே மாற்றுறாங்கல்ல, அதோடைய விளைவு அவங்களே அனுபவிக்கிறாங்க பெற்றோர்களே. அதை விட்டுட்டு நம்முடைய பண்பாடு, வரலாறு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோன்னா அந்த மக்களுக்கு மனமாற்றம் வரும். இந்த மனமாற்றம் தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஐடி இளைஞர்கள் திருப்பி உழவுக்கு திரும்பி வரும். இல்லை அவங்க அந்த எல்லாமே நீங்கள் சாப்பிட்றீங்க, தொடர்ந்து நீங்கள் உங்களால் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு வருஷம் சாப்பிட முடியுமா? ஒரு மாற்றம் உங்களுக்கு தேவையில்லை. தொடர்ந்து நீங்கள் டிராஃபிக் சிக்னல்லையும் நீங்கள் பொல்யூஷன்லேயும் முகத்தை மூடிக்கிட்டு போக முடியுமா? உங்களுக்கு ஒரு உழவுக்கு போகிறீங்க, ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோ கிழக்கு தொடர்ச்சி மலையோ கடல் பகுதிக்கோ போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு 10 ஏக்கர் மருந்து அடிக்காத ஒரு வயலுக்கு போகிறீங்க, அந்த ஒரு அமைதி, அந்த கிழக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு. இதுதான் இன்றைக்கி இந்த சிந்தனை மாற்றத்துக்கு காரணம். ஓகே, அதை நிறைய பேர் நான் அனுபவிச்சுட்டு அதோட அருமையை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சார், இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா வாட்டி உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் கடல் சார்ந்த செய்த ஆய்வுகளில் வந்து நம்மளோட பண்டைய தமிழர்கள்லாம் விவசாயத்தில் இது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபீல்ட்ஸில் எந்தளவுக்கு ஃப்ளரிஷ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பண்ண ஆய்வுகள் மூலியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டு நம்மளோட பண்டைய தமிழர்கள் முன்னோர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்களுக்கு ஏதாவது சூப்பரான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்ல முடியுமா? உணவே மருந்து, மருந்தே உணவு, இதுதான். ஏன்னா அவங்கெல்லாம் வலசை சொல்லிட்டு பயணங்கள் நிறைய பண்ணாங்க. பயணத்தில் போய் நீங்கள் டாக்டரை தேட முடியுமா? கடலில் போகிறீங்க, இங்கேருந்து கடலில் வந்து தென் அமெரிக்கா போகிறீங்க, 6 மாத பயணத்தில் வந்து நீங்கள் வழியில் டாக்டரை பார்க்க முடியும், யாருமே கிடைக்க மாட்டாங்க. அப்போ அந்த உணவு தான் உங்களுக்கு மருந்து. இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு உலகத்தில் முதல் மனிதன் தோன்றின இடம் எதுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஆப்பிரிக்கா தான் நினச்சிட்டு இருக்காங்க. டிபேட் இருக்குது. முதல் மனிதன் தோன்றினது வெப்பமான பகுதியில், நடுநிலக்கோட்டுக்கு அருகில் தான் முதல் மனிதன் தோன்றினா. ஹியூமன் பாடி டிசைன்டு ஃபார் த டிராபிக்கல் கண்ட்ரி, இதுதான் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது வெப்பமண்டலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மனித உடலை படைக்கப்பட்டிருக்கு. இந்த மனிதன் தான் வடதுருவம் போகிறப்போ அவனுக்கு குளிருக்கு ஆடைகள் தேவைப்படுது. ஆப்பிரிக்கா போகிறப்ப அவனுக்கு வந்து வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ஏதாவது மரம் செடி கொடி தேவைப்படுது. இந்த மனிதனுடைய சிந்தனைகள் இருக்குல்ல, அவன் சாப்பிட்ட உணவு இருக்குல்ல, இந்த உணவு தான் எல்லாருக்கும் மருந்தாக பயன்படுது. இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, இது எல்லாமே உலக நாடுகளுக்கு மருந்தாக போகுது. நம்ம சாப்பிட்ற நெல் இருக்குல்ல, இந்த நெல்லுலேருந்து மருந்து எடுக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் இருக்குல்ல, காய்கறிலேருந்து மருந்து எடுக்கிறாங்க. அப்போ உலக நாடுகளுக்கு முழுக்க நம்முடைய இந்திய நாடு, நம்முடைய தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கே இருக்கக்கூடிய விளைபொருள்கள் வந்து மருந்தாக போகுதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் இங்கே 2 லட்சம் நெல் வகைகள் இருந்திருக்கு.
காய்கறிகள் அவ்வளோ காய்கறிகள் இருக்குது. 400 வகையான எண்ணெய்கள் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தவிர வேறு என்ன தெரியுமா? ஆனால் இங்கே 400 வகையான எண்ணெய் பயன்படுத்தியிருக்காங்க. 400 வகையான அந்த கம்ஸ் நம்ம சாப்பாடு உணவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. பெருதானியம், சிறுதானியம், அது ஆயிரக்கணக்கான வகைகள் பயன்படுத்தியிருக்காங்க. இது இல்லை நம்ம வந்து படித்து தான் இருக்கோம். ஆனால் இதை செஞ்சு காமிக்க இது வந்து விளைவித்து செய்யக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கி உருவாக்கிட்டு வராங்க. இதுதான் நம்ம கண்டோம். அது இல்லாமல் உலக நாடு முழுக்கும் இவங்க இப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஒருத்தன் கருவேப்பிலை செடி கொண்டு போகிறோன்னா இல்லையா, இதை அன்றாடம் பயன்படுத்துது. ஒரு கொத்தமல்லியை கொண்டு போகிறாங்களா இல்லையா, ஒரு தமிழர் வீடுன்னா அந்த வீட்டு வாசலில் ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குமா இல்லையா, துளசி, ஒரு டிசம்பர் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய பண்பாடுகள் அவன் வளர்ந்த சூழலை வச்சு அவன் எங்கே போனாலும் கொண்டு போகிறான். உண்மை வந்து பழசானாலும் வந்து என்றைக்குமே அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்ட் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தந்தை இருக்காருன்னா அவரோட பையன் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தில் இருப்பார். அவரோட கேரக்டர்ஸ் அப்புறம் டிஎன்ஏ எல்லாமே வந்து எவால்வ் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு லீனியேஜ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நம்மளோட ஹேபிட்ஸ், கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நடுவில் வந்து ஒரு தொடர்பு துண்டிச்ச மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் வந்து நிறையா பசுமையான விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 நாளில் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுப்பொங்கல் தான். அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். அதுக்கே எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குன்னா அதெல்லாம் திருப்பி வழக்கத்துக்கு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுருக்கீங்க. பின்னாளில் வந்து நம்மளோட ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி எங்களுக்குலாம் வந்து ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அதை வந்து நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக நம்மளுடைய இந்த பண்டிகையே வந்து ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த ஒரு பண்டிகைன்னு கூட சொல்லலாம். எல்லாமே ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க. அந்த அழகு இப்போ வந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக திருப்பி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நம்மளுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த லிங்க்கு வந்து ஒரு சின்ன துணுக்கு வந்து கிடைச்சிச்சு. ஏன் ஏதாவது சூப்பர் வெப்சைட் எடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு பொங்கல் ஸ்பெஷலில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். வேளாண்மை சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இல்லையா? ஸோ இந்த வேளாண் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா agriinfomedia.com. நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். AGRI agri INFO info MEDIA மீடியா. ஸோ agriinfomedia அப்படிங்கிறத இந்த இணையதளத்தோட பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வேளாண்மை துறையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் தமிழில் வந்து வேளாண் துறைக்கு சம்பந்தமான ஒரு முழு வெப்சைட் அப்படின்னா வந்து இதை வந்து சொல்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ரீடராக மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்தராகவும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து வேணும்னா நீங்கள் அந்த தகவல்களுக்கு வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது புது தகவல்களை வந்து வேளாண்மை சம்பந்தமாக பதிவு பண்ண நினச்சாலும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த கேள்வி பதில் அந்த கான்வர்சேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு, கேள்விகள் கேட்கறதுக்கு, அதுக்கான பதிலை வந்து நீங்களே கூட சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேளாண் சம்பந்தமாக வந்து இந்த வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய உழவர்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இது இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, ஒரு நெட்வொர்க் வெப்சைட்டாக மட்டும் இல்லாமல் இன்ட்ராக்டிவ் வெப்சைட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு பரவலான தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டான இருக்குது இல்லையா? இன்னைக்கு மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சிருக்கோம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூலியமாக நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி மூலியமாக வந்து நம்ம நிகழ்ச்சி மூலியமாக எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். பட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து என்னதான் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருந்தாலும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது இல்லையா? ஈவினிங் போயிட்டு நிறைய மாடுகள்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு எப்படி மாட்டு பொங்கல் இருக்கும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக அவங்களும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு சீக்கிரட் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த சௌமியா இருக்காங்களே, அவங்க இருக்க இடம், அதாவது அவங்க தங்கியிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா இயற்கையில் கொஞ்சம் இடம். ஸோ உங்களை பார்த்து நான் வந்து பொறாமப்படுறேன். இன்னைக்கு நீங்கள் நல்லா கொண்டாட போறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக. அதாவது காலையில் எழுந்த உடனே அந்த பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு வீட்டில். ஆனால் இனிமேல் நான் போய் தொடங்கி வைக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். என்ஜாய். ஸோ வந்து நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ வந்து சிட்டியில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ண முடியலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை மறக்காம வந்து செஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சூப்பர். ஸோ இந்த மாட்டு பொங்கல் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடுகளை பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம மாட்டு பொங்கல் அப்படிங்கிற ஹோல் ப்ராசஸ் பற்றி சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட ஃபெஸ்டிவல் பற்றி, நம்மளோட பழக்கங்கள் பற்றி நம்ம மறந்து போனோம், நம்மளோட கல்ச்சர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறனால எல்லாருக்குமே பர்சனலாக இந்த ஒரு பிடிச்ச ஷோவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பண்டிகை நாளில் வந்து உங்களுக்குலாம் இந்த விஷயம் பிடிக்கும் அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஏதோ கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி எங்கள் டீமில் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டிப்பாக உதவும். எப்படி அனுப்புவாங்க ஃபீட்பேக்ஸ்? உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுடைய கருத்துக்களை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். அல்லது இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற இந்த முகவரிக்கு தபால் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். அந்த டால் ஃப்ரீ நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கும் கால் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் உங்களோட ஃபீட்பேக்லாம் பதிவு பண்ணிடுங்க. அண்ட் நீங்களும் கொண்டாடுங்க, நாங்களும் போயிட்டு இந்த மாட்டு பொங்கலை சூப்பராக கொண்டாட போகிறோம். திருப்பி நாளைக்கு நிறைய புது விஷயங்களோட இவங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.